ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நவம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய பௌர்ணமியானது எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும், இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றதையும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நவம்பர் மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் அவ்வளவு சாதகமாக இருக்குது. இதில் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளானது கிடைக்க இருக்குது. இதில் இன்னும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா தன யோகமானது கிடைக்குது. இந்த தன யோகம் கிடைச்சிது அப்படின்னா செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுடைய ராசிக்கு அந்த அமைப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. நவம்பர் மாதம் 2025 நடக்கக்கூடிய பல முக்கிய கிரகப்பெயர்ச்சிகள் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அந்த கிரகப்பெயர்ச்சிகள் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, அதுலேயும் இந்த நவம்பர் மாதத்தில் புதாத்திய யோகமும் பஞ்சமகா புருஷ யோகமும் கூட உருவாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக 12 ராசிகளில் பலருக்கும் பார்த்திங்கன்னா பல வாய்ப்புகள், நல்ல ஒரு லாபம் சேர்றதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா, நவம்பர் 2 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சுக்கிர பகவான் துலா ராசியில் நுழையிறாரு. நவம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிகத்தில் புதன் வக்ரமாகிறாரு. நவம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் கடகராசியில் வக்ரமாகிறாரு. அதே போல் நவம்பர் 16ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் விருச்சிக ராசியிலையும், நவம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு புதன் துலா ராசியிலையும், நவம்பர் 26 அன்னைக்கு சுக்கிரன் விருச்சிக ராசியிலையும் நுழையிறாங்க. இதைத் தொடர்ந்து நவம்பர் 28 அன்னைக்கு சனி பகவான் மீன ராசியில் நேரடியாக வந்து மாறப்போகிறாரு. அதாவது வக்ர நிவர்த்தியை வந்து அடைகிறாரு. அடுத்தது நவம்பர் 29ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசியில் புதன் வக்ரமாகறாங்க. ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் நிறைய மாற்றங்களானது கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்குங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மாதத்துலேயுமே பௌர்ணமி வர்றது உண்டு. அதுலேயும் ஒரு சில மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு தனித்துவமான தன்மைகளானது இருக்கும். அந்த மாதிரி தான் ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இது இவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னா, பொதுவாக எல்லா கடவுள்களுக்குமே நம்ம அபிஷேகம் செய்கிறது உண்டு. பல பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறோம். ஆனால் எந்த ஒரு கடவுளுக்குமே அன்னத்தால் மட்டும் அபிஷேகம் வந்து செய்கிறது கிடையாது. அப்படி அன்னத்தால் அபிஷேகம் பெறக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா எம்பெருமான் ஈசன் மட்டும்தான். ஸோ ஈசனுக்கு, உலகுக்கே படியடைந்த ஈசனுக்கு இந்த நாளில் அன்னத்தால் அபிஷேகம் செய்து வழிபாடுகள் வந்து செய்வாங்க. இந்த அன்னாபிஷேகம் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியமானது. ஸோ வாழ்க்கையில் பலரும் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க, இந்த பிரச்சனையில இருந்து நான் விடுபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த அன்னாபிஷேகத்தை போய் பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நேரடியாக போய் பாருங்கள். அந்த அபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்துட்டு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து போகும். அதாவது உங்களுடைய உடல் ரீதியான ஆரோக்கிய பிரச்சனைகளாக இருக்கலாம். இல்லைன்னா பார்த்திங்கன்னா படிக்காமல் இருக்கும் குழந்தைங்கள்லாம் கல்வியில் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக இருப்பாங்க. அவங்க வியாபாரம் நடக்காமல் இருக்கக்கூடியவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கவங்க, திருமண தடை ஏற்பட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த அன்னாபிஷேகத்தை போய் பார்க்கலாம். நேரடியாக பார்க்குறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஸோ இந்த ஒரு பாக்கியத்தை நீங்கள் ஒரு வேளை நேரடியாக போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் தலைமுறையினருக்கே அந்த தரித்திரம் ஏற்படாது. இந்த அன்னதோஷம் அப்படின்றது ஏற்படாதுங்க. அன்னதோஷம் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து தீரும். ஸோ எவ்வளவு தான் காசு பணம் வச்சுருந்தாலுமே கூட அன்னத்துக்கு வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது, தட்டுப்பாடு இருக்கக்கூடாது. ஸோ அந்த அன்னதோஷம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த அன்னாபிஷேகத்தை நீங்கள் பாருங்கள். நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கி பௌர்ணமி தேதி ஆரம்பமாயிடுது. அதனால் ஒரு சில கோவில்களில் 4ஆம் தேதி அன்றைக்கி அன்னாபிஷேகம் பண்ணிவிடுவாங்க. ஒரு சில கோவிலில் 5ஆம் தேதி அன்றைக்கி பண்ணுவாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் எப்போ பண்ணுறாங்க அப்படின்றத கரெக்டாக கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்கள் போய் தரிசனம் செய்துட்டு வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போய் அந்த தரிசனத்தை வந்து அவங்களுக்கும் வந்து காட்டுங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்காக இந்த அன்னாபிஷேகம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் நீங்களும் வந்து முயற்சி பண்ணுங்கள். அன்னாபிஷேகத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது நடைமுறை வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பழமொழியை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அர்த்தம், உண்மையான அர்த்தமே இதுதான். யார் ஒருவர் அன்னபிஷேகத்தை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த ஒரு பாக்கியத்தை அடையணும் அப்படின்னா அன்னபிஷேகத்தை பாருங்கள். ஏன்னா இந்த அன்னபிஷேகம் இந்த வருஷம் நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. சிவன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் இந்த வீடியோ பார்க்கும் பொழுது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு அந்த நேரம் எம்பெருமானுடைய அருளாசி வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா அவருடைய பாக்கியமும் அவருடைய அருளும் இல்லைன்னா உங்களால் இந்த பதிவை வந்து பார்த்துருக்கவே முடியாது. இப்போ வாங்க கடகராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்களானது இந்த நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன கிரக பயிற்சிகள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த நவம்பரில் அப்படின்னு. இந்த கிரக பயிற்சிகளானது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்குது அப்படின்னா, கடகராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு நவம்பர் ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க போகுதுங்க. அதாவது மாதத்தினுடைய தொடக்கத்தில் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கூடுதல் வருமானம் வந்து கிடைக்கும். நிறைய ஆதாரங்கள் எல்லாம் வந்து கிடைக்கும். நிறைய வழிகள் பிறக்கும் வேலை செய்கிறதுக்கு. வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன லாபத்தை வந்து பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த லாபத்தை அப்படியே வந்து பெறுவீங்க. ஸோ உங்களுக்கு லாபம் நல்லாவே கிடைக்கும். உங்களுக்கு லாபம் என்ன தான் கிடைக்கிது அப்படின்னாலுமே கூட செலவுகள் அப்படின்றது இன்னும் இருக்கத்தான் செய்துட்ருக்கு. அந்த செலவுகள் அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு வந்து குறைக்க பார்க்கணும். வருமானத்தை விட உங்களுக்கு செலவு அதிகமாக தான் இருக்கும். அதனால் எல்லா சூழ்நிலைகளையும் வந்து கடந்து வரத்துக்கு முயற்சிகளை நீங்கள் தான் வந்து எடுக்கணும். கொஞ்சம் வந்து பார்த்து செலவு பண்ணுங்கள். அதே மாதத்தினுடைய 2வது வாரம் ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்கள்லாம் கிடைக்கும். தொழில் மற்றும் வணிகத்துக்காக நீங்கள் வெளியில் போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து சாத்தியமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பயணங்களும் உங்களுக்கு ரொம்ப இனிமையாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்படாமல் வந்து போயிட்டு வாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. விரும்பிய வெற்றிகள் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த பயணத்தை வந்து எடுத்துக்கோங்க. அதே போல் பயணத்தின் பொழுதும் கவனமாக இருக்கணும். செல்வாக்கு மிக்கவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு வந்து கிடைக்கும். நிறைய தொடர்புகளை வந்து வளர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தொடர்புகளை வளர்த்துக்கிட்டு விரிவுபடுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஏன்னா 4 பேர் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது தான் அவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். அவங்க எந்த வழியிலெல்லாம் முன்னேறி இருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டு அதன் வழி நீங்களும் வந்து போகலாம். ஸோ உங்களால் அது முடியுமா முடியாதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் தான் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி நிறைய தொடர்புகளை வந்து வளர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுடைய எதிர்காலத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட மாற்றத்தை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணும், பிரைட்ஃபுல்லாக இருக்கணும், ஒளிமயமாக இருக்கணும் வாழ்க்கை எதிர்காலம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் கண்டிப்பாக சரியான வழிகளை தேர்ந்தெடுத்து அதன் வழி நீங்களும் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து வெற்றிகளை பார்க்கலாம். அதே இந்த கடகராசிக்காரங்களுக்குலாம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய பிற்பாதி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான மரியாதை வந்து கிடைக்கும். மரியாதை மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மூத்தவங்க மற்றும் இளையவர்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுடைய முழுமையான ஆதரவையும் நீங்கள் வந்து பெறுவீங்க. ஸோ இப்படி எல்லா விஷயமுமே உங்களுக்கு சாதகமாக தான் வந்து நடக்க இருக்குது. நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும். திருமண வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதிலலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய அந்யோன்யம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் இவ்வளவு காலம் பிரச்சனைகளோடு இருந்திருந்தாலுமே கூட இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க. ஸோ புரிதல் நல்லா இருக்கும். அப்படின்றதுனால உங்களுடைய வாழ்க்கையும் வந்து மாற்றம் அடையும். அஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் இருந்த இவ்வளவு காலமாக நீங்கள் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இல்லறம் கூட வந்து சிறப்பாக இருந்திருக்காது. ஆனால் இப்போ வந்து சிறப்பாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனைவி மற்றும் அவங்களோட வந்து நீங்கள் ஒரு பயணத்தை வந்து எடுப்பீங்க. இந்த பயணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும். ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு இந்த மாதிரியான ஒரு பயணங்கள் போகி அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய மனசுக்கு நிம்மதி சந்தோஷத்தை எல்லாம் கொடுக்கும். இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தோட குழந்தைகளோட நிறைய இனிமையான தருணங்களை எல்லாம் செலவிடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இது கடகராசினியர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த டைமில் ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது எல்லாமே நீங்கள் இவ்வளோ நாளைக்கு முன்னாடி எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். இவ்வளோ நாளாக அஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் இருந்ததுனால எதுவுமே உங்களுக்கு நல்லா தான் நடந்திருக்காது. நிறைய பிரச்சனைகள், உடல் ரீதியான பாதிப்புகள் இது மாதிரியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இனி அந்த மாதிரியான கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. எல்லாமே வந்து சிறப்பான ஒரு முறையில் தான் வந்து நடக்க போகுது. இந்த நவம்பர் மாதம் அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. அன்னபிஷேகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. போய் பார்த்துட்டு வாங்க.
இப்ப நீங்க குடும்பத்தோட போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு நேரம் இருக்குன்னா, நீங்க தனிப்பட்ட முறையில கூட நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ நீங்க பார்த்தாலுமே கூட அதனுடைய பயன்கள உங்களுடைய குடும்பத்தாரும் வந்து அனுபவிப்பாங்க. ஸோ வீட்ல பெண்களால போக முடியாத சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, இந்த நேரத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆண்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் கிடையாது. போக முடியாதவங்க, உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க, வயசானவங்கலாம் முடியலையே, பார்க்க முடியலையே அப்படின்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க வீட்ல இருந்தே ஈசன நினைத்தாலே அவர் உங்களுக்கு அருள் கொடுப்பாரு. ஏன்னா நினைத்த இடத்தில் முக்தி தரக்கூடியவர் தான் எம்பெருமான் ஈசன். ஸோ கண்டிப்பா நீங்க இருந்த இடத்துலேருந்தே வழிபாடுகள் செய்யலாம். உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையா இருக்கு, நீங்க பக்தியோட வழிபாடு செய்றீங்க அப்படின்னா, அதற்கான பலன்கள கண்டிப்பா அவர் வந்து கொடுப்பாரு. ஸோ இந்த பதிவுல எ என்ன மாதிரியான மாற்றங்கள் கடகராசினியர்களுக்கு நவம்பரில் பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்பட போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில்